ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்காகவே கொண்டு வந்த இந்த தங்க நிறமுள்ள பூவை தொட்டு விட்டாய் அல்லவா? இந்த தங்கம் போன்றே நீ ஜொலிக்கும்படியும், வாழ்க்கையை பிரகாசமாக மலர்ந்து கொண்டு வாழும்படியும், மன மகிழ்ச்சி கொண்டும் சிரிக்கும்படிவதற்கவே யாருக்கும் கிடைக்காத யோகத்தை உனக்கு கிடைக்கச் செய்தேன். ஆமியன் செல்லமே, நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நடத்த போறேன். நீ சதா சர்வகாலமும் என்னையே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை முன்னேற்றணும்னு ஆசைப்படுற. அப்படி இருக்கும்போது உன் எண்ணத்தை நான் எப்படி பொய்யாக்குவேன்? இதோ நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கிடைக்க செய்து நீ மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட வாழும்படி நான் செய்கிறேன். எந்த விஷயத்தை உனக்கு கொடுத்தா அது உன் வாழ்க்கையில பிரச்சனையா வந்து சேரும்னு தெரிஞ்சுதான் நீ எதிர்பார்த்ததை உனக்கு கொடுக்காம தாமதப்படுத்துறேன். அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையாக இரு. ஒருபோதும் பொறுமை இழந்திட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கும் நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நீ நினைச்சது ஒன்னா இருக்கும்போது நடப்பது இன்னொன்னா இருக்கேன்னு மன வருத்தம் கொள்ளாதே. உனக்கான சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளை வந்து ஒப்படைப்பேன். என்ன நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு. என்னை நினைத்து நீ செய்யும் வேலைகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில நற்பலன் உண்டாகும்படியும் நான் செய்கிறேன். நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ தவறு செஞ்சிட்டோன்னு நினச்சி வருத்தப்பட்டு என்னிடம் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் மன்னிச்சிட்டேன் என் செல்லமே. இனிமேலும் உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச தவறுகளையும் நடந்த தப்பான விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்யாதே. எல்லா ஆபத்துகளில் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன்றதை போக போக நீ புரிஞ்சுக்குவ. நீ எப்போதும் அமைதியாக, பொறுமையாக, சாந்தமாக, சாதுரியம் கொண்ட பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ எப்படிப்பட்ட ஆளுன்றதும் உன்னுடைய அருமை பெருமையும் அற்புதங்களும் உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரிய வரும். நீ எப்போதும் நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன்னை நம்பி இருக்கக்கூடிய உன் குடும்பம் முன்னேறதுக்காகவும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய பழகு. உன் மன பாரம் அனைத்தையும் என்கிட்ட சொல்லிட்டதானே. இனிமே எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன். அடுத்தடுத்து பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் கூடிய சீக்கிரம் நடத்தி கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு நம்பு. கூடிய சீக்கிரம் நீ பொறுமையாக இருந்ததற்கான பலனை பெறப்போற. உனக்கு கிடைச்ச அனைத்தையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு பொறுமையோட வாழ தயாராகு. கிடைச்சதை நினச்சி பெருமைப்படாம கிடைச்சதை நினச்சி சரியாக பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தும் உன்னை நோக்கி உயர்வாக வந்து சேரும். நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நிம்மதியையும் மன மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்மறையாக யோசிப்பது போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என் செல்லமே. வீணாக யோசிப்பதை நிறுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு உன் சிந்தனையை நல்ல விஷயங்களில் திசை திருப்பு. உன் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே. இனிமே இந்த சாயப்பா அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாம கொஞ்சம் ஓய்வெடுத்தினா அனைத்திலும் உனக்கு சிறப்பான நல்ல அனுபவங்களை கொடுப்பேன். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். சூரியனை கண்ட பனி போல உன் துன்பங்கள் அனைத்தும் உலகி நீ ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன் நீண்ட நாள் போராட்டங்கள் அனைத்தும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. என்னை நம்பி பொறுமையாக காத்திருந்த உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் மனசு ஒரு நிலையில இல்லாமல் இங்கும் அங்கும் தடுமாறி தவிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாரு. உனக்கான அனைத்தையும் நான் அற்புதமாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ பொறுமையோட கொஞ்ச நேரம் தினமும் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து என்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிசயங்களையும் மாற்றங்களையும் உணர முடியுமென்னு செல்லமே. உன்னுடைய தேவை என்ன, நீ எதுக்கு ஆசைப்படுற, உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு எல்லாமே இந்த சாயப்பா எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் உனக்கு கொடுத்தா அது உன் வாழ்க்கையில் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்குன்றதால தான் அதை உனக்கு தராமல் தள்ளி வச்சிருக்கேன். இந்த சாயப்பா மேலே உனக்கு முழு நம்பிக்கை இருக்குது தானே. பொறுமையாக இரு.
கூடிய சீக்கிரம் உன் குடும்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் கவலையிலே ஆழ்த்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் முறியடிச்சு உன் வாழ்க்கையில பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த சாயப்பாவை நம்பி நம்பி நீ ஏமாந்ததுதான் மிச்சம்னு வருத்தப்பட்டாயல்லவா? நான் உனக்காக எதுவுமே செய்ய மாட்டேன்னு கவலைப்பட்டாயல்லவா? அத்தனை கர்ம வினைகளையும் தீர்த்து இப்போது நான் உனக்கான நல்லதை செய்ய வந்துட்டேன். யார் மனசும் நோகும்படி நீ பேச மாட்டேன்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னையும் மீறி சில சமயங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை உன்னை பேச வைக்கும்போது நீ வருத்தப்படாத. அடுத்த முறை இதை திருத்திக்கணும், அடுத்த முறை யார் மனசையும் நோகடிக்க கூடாதுன்ற ஒரு உறுதியான தெளிவான முடிவை எடு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் அமைதியாக பொறுமையாக இருந்துதான் ஆகணும் என் செல்லமே. யார் உன்கிட்ட என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் அப்படி இல்லைன்றதை நீ யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. கண்டிப்பா உன் பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா தீர்த்து வைக்கிறேன். உன் மனபாரத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிவிட்ட உனக்காகவே அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்படி செய்கிறேன். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்க உனக்காகவே இந்த சாயப்பா நல்ல வழியை காட்ட போறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. சோதனைகளை கண்டு துவண்டு போகாதே. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த பாதையில நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. சில விஷயங்கள் சில நாட்களாகவே நீ எதிர்பார்ப்பது போல நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாயல்லவா? இதோ அனைத்தையும் உனக்கு சரியாக்கி நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் என் பாதத்துல வச்சுட்டு வெற்றியை நோக்கி செல்ல தயாராகு. நீ தனியாகவே எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருக்கேன்னு நினைச்சு மனசு வருந்தாதே என் செல்லமே. எல்லா செயலிலும் இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருந்து உதவி செய்வேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா உன் வாழ்க்கையை அழகாக்காம நான் ஓய்வெடுக்க மாட்டேன். எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு நேர்மறையான நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க தான் போறேன். எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடப்பதில்லைங்கிற உண்மையை நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். கருணை கடலாக இருக்கும் இந்த சாயப்பா என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ எதிர்பார்த்த அத்தனையும் சரியான நேரத்தில் நிச்சயம் கிடைக்க செய்வேன். எந்த ஒரு விஷயமும் நடப்பதற்கென உரிய நேரம் வர வேணும் அல்லவா? அப்படிதான் உனக்கானதும் நடப்பதற்கான உரிய நேரத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் போட்ட திட்டப்படி உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். நான் வகுத்த பாதையில நீ போய்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரம் அதிசயங்களை காணுவாய். நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே. இந்த சாயப்பா உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னுடைய உத்தரவு இல்லாம உன் வாழ்க்கையில எதுவும் தப்பாக நடந்து போயிடாது. அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் என் செல்லமே. உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன். என்ன நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்குது நினச்சிக்கிட்டு நகரத் தொடங்கு. இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம ஓ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ உண்மையாக நடந்து கொண்டாலே அனைத்திலும் உனக்கு நன்மை உண்டாகும். உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்த தான் போறேன். நீ எப்போதும் நேர்மறையாக இருக்க பழகு. இப்போ கூட ஒன்றும் நேரம் இல்லை. நீ இந்த நிமிஷத்தில் இருந்து முயற்சி செஞ்சா கூட என் மேலே நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சா கூட அடுத்தடுத்து அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கைக்கான சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் எதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். எதிர்மறையாக நினைப்பதை சற்று நிறுத்திவிட்டு நேர்மறையாக சிந்திக்க தயாராய்க்கோ தங்கமே.